ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை கஜடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்போம். அதனால் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் இவ்வளோ நாள். ஆனால் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொன்னோம்னா டீ கடை கஜடாவையும் சொல்லலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குது. 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் ரவையும் சேர்க்கும் பொழுது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உப்பு 1 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து சோடா உப்பு போடாமல் செய்யலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்யலாம். சோடா உப்பு போட்டு செய்யும்பொழுது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். அதனால தான் சோடா உப்பு போட்டு செய்கிறது. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 சிட்டிகை அளவுக்கு அது போல் சேர்த்தா கூட போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மைதா மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நல்லா மணமாக இருக்கிறதுக்கு 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா 1 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்பொழுதே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். முட்டையை நல்லா அடித்து சேர்த்துருக்கிறதுனால தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 முட்டை தான் நான் சேர்த்துருந்தேன். அதுக்கே மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாலை காய வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால இலக்கமாயிட்டே இருக்கும். அதனால் 2-3 ஸ்பூன் பால் சேர்த்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்பூன் பால் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஊறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நான் இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாவு கையில் சும்மா எடுத்தாலே இந்த மாதிரி இலக்கமாக வரணும். ரவை வந்து நல்லா ஊறணும். அதனால் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப இலக்கமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ரவை ஊற ஊற வந்து நல்லா கெட்டியாக வந்துடும் மாவு. அதுக்காக ரொம்ப இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நான் அப்புறமா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கலாம். நம்ம மாவு வந்து வெறும் உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாவு நல்லா உருண்டை பண்ணிக்கிட்டு கத்தியால் இப்படி 4 பக்கமும் கோடு போட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. நம்ம உருண்டைகளை எண்ணெயில் போடும் பொழுது பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். ரொம்பலாம் காஞ்சிருச்சுன்னா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் கூட வெந்திருக்காது. மிதமான தீயில வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வெந்து நல்லா கலர் வரும். எண்ணெய் வந்து இது போல் பொங்குச்சுன்னா கொஞ்சம் புளி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பொங்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி போடணுன்னு கூட இல்லை. நான் வந்து உங்களுக்கு காட்டினேன் அந்த மாதிரியும் செய்யலான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மாவு உருண்டியாக தான் போட்டேன். அதுக்கே எவ்வளோ நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே கலர் வந்துட்டு உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலர் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை ஸ்டைலில் நம்ம கஜடா செஞ்சிட்டோம். இது வந்து கஜடான்னு சொல்லுவாங்க, அப்புறமா வெட்டு கேக்கு, முட்டைக்கோஸ் கேக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக எவ்வளோ நல்லா வெடித்து கடையில் விற்கிறது போலவே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேலே மொறுமொறுன்னு சூப்பராக உள்ள சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான ஸ்நாக்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஸ்நாக்னு சொன்னால் இந்த கஜடா ரெசிபியும் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி தான். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது ஸ்வீட் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அரை கப்புக்கும் குறைவாகவும் கொஞ்சம் 1/4 கப்புக்கு அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான பதத்தில் இருக்கும். ரொம்ப பெருசாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நல்லா வெந்து வரணும். அதனால் கொஞ்சம் சின்னதாகவே நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம மாவை உருண்டை பண்ணி போட்டு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெயிலேருந்து பொரிச்சு எடுத்ததுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து தொட்டோம்னாலே வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனா தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியான கஜடா வந்து ரெடி ஆகிடும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.